சின்ன வயசுலேருந்து கூடயே இருந்து வளர்ந்து ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப செல்லமாக இருப்பாங்கல்ல, அவங்களாம் வரும்போது ரொம்ப ஒரு கஷ்டமாக அவங்களுக்கு ஃபீல் ஆகும். இல்லைன்னா அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம சூஸ் பண்ணுறது எல்லாத்துலேயும் எல்லாமே நம்ம ஒரு கண்ட்ரோல்டாக எல்லாமே லிமிட்டில் வச்சுட்டா தான் கரெக்டாக இருக்கும். இப்படி எடுத்தோம்னா பட்ஜெட்டிங் அது வந்து அங்கே ஹாஸ்டல் பிஜிலாம் இருக்கும்போது கரெக்டாக அது எப்படி செலவு பண்ணணும், காசு எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து இவங்க பெரிய ஆள் ஆகும்போது அந்த ஒரு மைண்ட் இருக்கும். அப்போ அதே மாதிரி வீட்டில் இருந்து வளர்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த ஒரு மைண்ட் இருக்காது. கண்டுபிடி செலவு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அது என்னன்னா என்ன சொல்கிறது, பின்னாடி அதுவும் ஒரு சின்ன ஒரு இம்பேக்ட் தான் சொல்லுவேன். அந்த லிமிட்ஸு, செல்ஃப் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஒரு டிசிப்ளின், இவ்வளோ 3மே ஒரு மெயினான ஒரு ரோல். ஹாய் பிளெஸன், இந்த ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, நம்ம ஹாஸ்டல் லைஃப், அதாவது பிஜி லைஃப். இப்போ படிக்கும்போதே சில பசங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டிகிரி பண்ணும்போது இல்லை பியூசி பண்ணும்போது கூட பிஜியில் தங்கி படிக்கிறாங்க இல்லைங்களா? அதோட ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இது. ஸோ உன்னை பொறுத்த வரைக்கும் பிஜி ஹாஸ்டல் தங்குறதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட் பற்றி சொல்றியா? பிஜி லைஃப் அண்ட் ஹாஸ்டல் லைஃப் எடுத்துக்கும்போது பாசிட்டிவும் இருக்குது, அதே மாதிரி நெகட்டிவும் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் வந்து என்னென்னா, நம்ம வந்து என்ன சொல்கிறது, ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, அப்புறம் தனியாக சமைச்சு சாப்பிட்றது, இந்த பிஜி லைஃப்லாம் வந்துட்டா ஓனாக நம்ம இருக்கிறது. ஸோ அது வந்து பிஜி லைஃப் அது ஆட்டோமேட்டிவ். ஹாஸ்டல் வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து என்னென்னா, லைக் நம்ம ட்ரெஸ்ஸு நம்ம நீட்டாக இருக்கிறது, அது எல்லாமே வந்து இருக்கும். நெகட்டிவ்ஸ் வந்து எக்கச்சக்கமாக பேட் ஹேபிட்ஸ்க்கு அடிக்ட் ஆகுறது, அப்புறம் ஃபோன் அடிக்ஷன், அப்படியே அது ஒரு வேறு ட்ராக்கு 2மே இருக்குது. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2மே வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக உள்ளே இருக்கும். ஆமாம் இருக்கும். இப்போ நீ வந்துட்டு இப்போ உன்னை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டா, இப்போ நீ கூட ஒரு பிஜியில் தங்கியிருக்கலாம், இல்லைன்னா ஹாஸ்டலில் தங்கியிருக்கலாம். இன்னும் நீ இல்லாட்டி கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க இல்லை? ஸோ அவங்ககிட்ட இருந்து நீ பார்த்த ஒரு பெரிய சேஞ்சஸ் என்ன? ஒரு ஒரு சேஞ்சஸ் ஏதாவது இருக்கும். ஓ, இதில் வந்தால் இந்த ஹாஸ்டல் லைஃப்னு வந்தால், பிஜி லைஃப்னு வந்தால் இது ஒரு பெரிய சேஞ்சஸ் நம்ம பார்க்கணும்னா எந்த சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம்? ஸோ எந்த சேஞ்சஸ்னால், அவங்க இவ்வளோ நாள் வந்து பேரண்டிங்கோட கைடன்ஸ் இருந்துட்டு திடீர்னு வந்து பிஜி லைஃபோ ஹாஸ்டல் லைஃப் வரும்போது எக்கச்சக்கமாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அப்புறம் மெயினாக என்னென்னா பேரண்ட்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா சின்ன வயசுலேருந்து கூடயே இருந்து வளர்ந்து ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப செல்லமாக இருப்பாங்கல்ல, அவங்களாம் வரும்போது ரொம்ப ஒரு கஷ்டமாக அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க அந்த புதுசுலலாம். அதுக்கப்புறமா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஹாஸ்டல் அண்ட் பிஜி வந்து ஒரு பெரிய ஒரு சான்ஸாகவே இருக்குது. ஆமா. ஆனா சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில வந்துட்டு வெளிய வந்து இந்த ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கே சில பிள்ளைங்கலாம் பயப்படுவாங்க. ஏன்னா ஒரு சேஃப்டி இருக்குமா? செக்யூரிட்டி இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம எப்படி நம்மள எப்படி சேஃப்டி பண்ணிக்கிறது ஹாஸ்டல் லைஃப்ல? ஸோ ஹாஸ்டல் லைஃப்பில் வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் பியாண்ட் த லிமிட்ஸ் போகாமல் நம்ம ஒரு லிமிட்குள்ளேயே இருந்து நம்மளாம் வந்து ஒரு கண்ட்ரோல்டாக இருந்தால் தான் ஹாஸ்டல் லைஃப் கொஞ்சம் நம்ம இதாக இருக்கும். இல்லைன்னா அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம சூஸ் பண்ணுறது எல்லாத்துலேயும் எல்லாமே நம்ம ஒரு கண்ட்ரோல்டாக எல்லாமே லிமிட்டில் வச்சுட்டா தான் கரெக்டாக இருக்க முடியும். பியாண்ட் த லிமிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கொஞ்சம் பேடாக போச்சுன்னா அப்புறம் டோட்டலாகவே அது டோட்டலாக டிஸ்ட்ராக்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும், லைஃபே போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? ப்ளஸ் இந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்தா இதுதான் பின்விளைவுகள்ன்ட்டு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியுமா? அதான் அந்த டைம் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் பைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, லைக் இப்போ ஹை சிசி பைக்ஸ் எல்லாம் அது மாதிரி எடுத்துகிட்டு வெளில போகும்போதெல்லாம் லைக் அந்த ஒரு பீரியடில் வந்து ஒரு ஜாலி மோட் மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு லைக் ஹை ஸ்பீடில் போகிறது, அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன இதுனால கூட அது லைஃப் டைம் பாதிக்கும். அது மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ ஹாஸ்டல் லைஃப்ல வந்துட்டு லோன்லினஸ் இருக்கும். நெறைய பேர் வந்து லோன்லினஸ்ஸ தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த லோன்லினஸ் நம்ம எப்படி வெளிய வர்றது? ஸோ அது வந்து எப்படி சொல்றதுன்னா, நம்ம இருக்கிறது தான். அது அப்படியே பழகிக்க ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப இதா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போக போக ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அவங்களுக்கு ஒரு இதா அத விட்டு ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துருவாங்க. அது ஏதாவது பல ரீசன்ஸால இருக்கும். அத விட்டு அவங்களாவே வந்து வெளியில வர்றது தான். ம். சரி, நீ சொன்ன அந்த செல்ஃப் டிசிப்ளின் இல்ல. செல்ஃப் டிசிப்ளின வந்துட்டு சில பேர் வந்து கடைப்பிடிப்பாங்க, கடைப்பிடிக்க முடியாது. ஸோ எந்த மாதிரி செல்ஃப் டிசிப்ளின் முக்கியமா நம்ம கடைப்பிடிக்கிறோம்?
ஸோ கிறிஸ்டியனா இருந்தால் எந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்குது? இப்போ கிறிஸ்டியன் இல்லாதவங்க எப்படி அது செல்ஃப் டிசிப்ளினில் பார்க்கலாம்? ஸோ தனியாக நம்ம கிறிஸ்டியானிட்டியை எப்படி பார்க்கும்போது தனியாக இருக்கும்போது வி ஹேவ் டு ம். என்ன சொல்கிறது, மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாட்சியாக இருக்கணும். ம். அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு மைண்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா லைக் மற்றவங்க மாதிரி நம்ம வேர்ல்ட்லியே போகாமல், வேர்ல்ட்லியே போக நல்ல சான்சஸ் இது எல்லாமே. பிஜி லைஃப் அப்புறம் ஹாஸ்டல் லைஃப்ஸ் எல்லாம் வேர்ல்ட்லி டைம்ஸ் நம்ம நல்லா வெளியில் என்ன சொல் வேர்ல்டு அப்படியே நம்ம புல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து அதை வந்து ஓவர் கம் பண்ணுறது தான் ஒரு பெரிய சேலஞ்சிங்காகவே இருக்கும். அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும். அதுதான் மெயின். கிறிஸ்டியானிட்டி படி காலைல எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு அந்த மாதிரி நம்மளாவே ஒரு ரொட்டீனை க்ரியேட் பண்ணி நம்மளா அந்த இதுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அதுதான் கிறிஸ்டியானிட்டி படி இருக்கணும். இப்போ சில ஃப்ரெண்ட்ஸு கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க, சில ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க. இல்லை ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்க ஹாஸ்டல் லைஃபோ பிஜி லைஃப்ல இருந்தால் எந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது மாதிரி பைபிள் படிக்கும்போதோ இது மாதிரி படிக்கும்போதோ கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் டீஸ் பண்ணுவாங்க. என்னடா இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்க. இப்போ வீட்டில் இருக்கும்போதுன்னா டேரெக்டாக வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி நீங்கள் வந்து படிக்கணும், பைபிள் படி அது படி இது பண்ணிங்க. ஸோ வெளியில் போகும்போது அந்த ஒரு இது இருக்காது, கண்ட்ரோல்டு இது இருக்காது. ஸோ அதை நம்ம ஓன் டிசிஷனாக எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஓனாக எடுத்து சரி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் வீட்டிலேருந்து கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த பைபிள் படி ஜோம் பண்ணு அப்படி இப்படின்னு. ஸோ அப்போ நம்ம எடுத்து நம்ம அங்கே உட்காந்து ஜோம் பண்ணி ப்ரே பண்ணுறதுக்காக கூட பைபிள் படிக்கிறதுனா அப்போ கிறிஸ்டின் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் டீஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் இப்படி இவனடா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கானேன்ற மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம இது ஓவர் கம் பண்ணி தான் வரணும். அது அப்படி இல்லைனா கூட அவங்க கூட சொல்லலாம். ஸோ அவங்க வந்து எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் நாள் ஆக ஆக. இது மாதிரி என்னடா அப்படி படிச்சுட்டே இருக்கே அப்படி அது இப்படி அதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு எல்லாம் கைட் பண்ணிட்டு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. ஸோ சில பேர் வந்துட்டு ஹாஸ்டல் லைஃப்பை வந்துட்டு பிஜி லைஃப்பை வந்துட்டு ஒரு அவுட் ஆஃப் வீட்டிலேருந்து தனியாகவே பார்க்குறாங்க. நான் சொந்தமாக வந்துட்டு நானே டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிப்பாங்க. ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் சரியா தப்பா அந்த வயசில்? அந்த வயசுல வந்து இப்போ நம்ம கத்துக்கிறது தான். அது ஒரு லேர்னிங் ஏஜ் மாதிரி தான் அது. ஸோ அந்த டைம்ல வந்து டிசிஷன் எடுக்க பழகிக்கணும். ஸோ லேட் இயர்ஸ்ல வந்து டிசிஷன் எடுக்கலான்றபோது வந்து நம்ம வந்து கண்டிப்பா தடுமாறுவோம். ஸோ அந்த முன்னாடியே அந்த பீரியட்ல வந்து நம்ம டிசிஷன் மேக்கிங் கரெக்ட்டா எடுக்க ராங்கா எடுத்தாலும் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் அது ராங் தான் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி கரெக்ட்டா எடுத்தாலும் இது டிசிஷன் அப்படின்றது மேக்கிங் வந்து அந்த டைம்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா, பின்னாடி நம்ம லைஃப்ல வந்து டிசிஷன் எடுக்கும்போது நம்ம கரெக்ட்டா எடுப்போம். ஸோ இப்போ வீட்லயே இருந்து வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் ஒரு இதெல்லாம் இருக்காது. ஸோ அது மாதிரி எடுத்து போனால் பட்ஜெட்டிங் அது வந்து அங்கே ஹாஸ்டல் பிஜிலாம் இருக்கும்போது கரெக்டாக அது எப்படி செலவு பண்ணணும், காசு எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து இவங்க பெரிய ஆள் ஆகும்போது அந்த ஒரு மைண்ட் இருக்கும். ஸோ இப்படி இப்படி ப்ராப்பராக நம்ம செலவு பண்ணால் கரெக்டாக இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இவ்வளோ இது பண்ணிட்டு கரெக்டாக இருக்கிற காசில் கரெக்டாக இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதே மாதிரி வீட்டில் இருந்து வளர்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த ஒரு மைண்ட் இருக்காது. ஸோ வீட்லேயே இருக்கிறதுனால லைக் வெளியில் வரும்போது திடீர்னு சொசைட்டிக்கு வரும்போது அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுபடி ஸோ பட்ஜெட்டிங் எவ்வளோ நல்லது இல்லை? அந்த வயசில் நம்ம வந்துட்டு எந்த மாதிரி செலவு பண்ண வீண் செலவுகள் எந்த மாதிரி வீண் செலவுகள் வரும்? வீண் செலவுகள் வந்து ஏதாவது வெளில போகிறது, சுற்று போகலாம் அப்படின்வாங்க. இப்போ வெளியில் சாப்பிட போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க சுற்றும். ஆமாம். அப்போல்லாம் எக்கச்சக்கமாக அந்த டைமில் வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வாங்குவாங்க இது வாங்குவாங்க. இப்போ நம்மளுக்கும் டெம்ப்ட் ஆகும். சரி அவன் போனால் 1000 2000 ட்ரெஸ் எடுப்பான். அப்போ நம்மளுக்கும் வந்து சரி நம்மளும் எடுப்போம், அவனும் எடுக்கிறானேன்ற மாதிரி அந்த ஒரு டைமில் வந்து மணி போகிறதே தெரியாது. டக்குன்னு அந்த ஒரு டைம் பீரியடு காசு கொஞ்சம் பட்ஜெட்டிங். ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு நம்ம பட்ஜெட்டையும் எடுத்துகிட்டு அந்த காசு செலவு பண்ணுறதுல அந்த வயசில் கொஞ்சம் உஷாராக இருக்கணுமா? ஆமாம், அந்த டைமில் கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக செலவு பண்ணணும். அது மாதிரி சேவ் பண்ணிக்கிட்டும் இருந்தால் அது கொஞ்சம் நல்லது. பின்னாடி வந்து நம்மளுக்கு அந்த ஒரு சேவிங்ஸ் ஹேபிட் வரும். அது மாதிரி கரெக்டாக செலவு பண்ணுறது. அதுவும் இல்லாமல் கண்டுபிடி செலவு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறது, பின்னாடி அதுவும் ஒரு சின்ன ஒரு இம்பேக்ட் தான் சொல்லுவேன். கொஞ்சம் லேட் ஏஜ் ஆகும்போது லைக் அந்த ஒரு இந்த மைண்டே காசு இல்லாத போது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வரும். ஒரு மாதிரி தடுமா எவ்வளோ நாள் நம்மக்கிட்ட காசு இருந்துட்டு திடீர்னு இல்லையேன்ற மாதிரி ஒரு இது வரும். ஸோ அப்படியே நம்ம காலேஜ் லைஃப்லேயே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் சிக்கனமாக இருந்து கற்றுக்கிட்டோன்னா பின்னாடி லேட்டாக அந்த ஒரு சிக்கனமான சுச்சுவேஷன் வரும்போது அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அதுதான்.
ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ, இப்போ நம்ம நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது, எந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் லைஃப்ல வந்துட்டு, இத நம்ம வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையா நம்ம இருக்கணும். ஹாஸ்டல் லைஃபோ, பிஜி லைஃபோ தனியா இருக்கும்போது, இந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னா, எந்த விஷயத்த சொல்லுவீங்க? ஜாக்கிரதையா இருக்கணும்னா இந்த அடிக்ஷன் தான். ம். மெயினா நார்மலா ட்ரிங்க்ஸு, ம். அப்புறம் ஃபோன் அடிக்ஷன் அந்த ம். மாரி அதெல்லாம் வந்து மெயினாவே அந்த டைம்ல வந்து கொஞ்சம் பீக்கா இருக்கும். ம். ஸோ ஃபோன் அடிக்ஷன் அப்புறம் மத்தபடி ட்ரிங்க்ஸு அது மாரி எல்லா அந்த டைம் எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு ஈர்ப்பா இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு வரது ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருக்கும். அதான் ஒரு பெரிய அத எப்படி டிஸ்ட்ராக்ஷன். ஓவர் கம் பண்றீங்க? இப்போ வந்துட்டு இப்போ ஒரு பார்ட்டிக்கு போறோம். நீங்க சொல்ற மாதிரி ட்ரிங்க்ஸா இருக்கலாம். ஸ்மோக்கிங் அது ஒரு சின்ன ஒரு விளையாட்டா தான் ஆரம்பிக்கும். அவங்க அது செய்யணுன்ட்டு போறதில்ல. நாளடைவில தான் அடிக்ட் ஆகும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி அடிக்ட்ல போய் அந்த மாதிரி வெளிய வர முடியாத இருந்திருக்காங்களா? இல்ல சும்மா அது ஒரு விளையாட்டுத்தனமா பண்ணி, அது அடிக்ஷனா போனது அந்த மாரி நீங்க பார்த்தது உண்டா? விளையாட்டுத்தனமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவனும் அதே மாரி தான் லைக் என்ன சொல்றது அடிக்ஷன் ஆயி ம். ஃபுல் எப்படின்னா ரொம்ப பீக் அடிக்ட் ஆயிட்டான். ம். மெயினா ஃப்ரெண்ட் ஜோன் தான். ம். ஃப்ரெண்ட் ஜோன் தான் அடிக்கடி எல்லாம் போறது, வெளியில போறது, சுத்துறது அப்படியே ம். ஃபுல்லா எல்லாம் பழகி ஃபுல்லா ஃபுல்லா நல்லா அடிக்ட் ஆயிட்டான். ஃபுல்லா அடிக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டான். அதே மாரி அவன் மைண்ட் தான். அவனோட மைண்ட் தான் அதுக்கு மெயினா. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிட்டு, ம். கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா சூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ம். அதுக்கப்புறம் கரெக்ட்டா அதே மாரி அதுலேருந்து வெளியில வரது கொஞ்சம் கொஞ்சமாக அத விட லைக் ப்ராப்பரா ஜிம் ஜாயின் பண்ணான். ம். அப்புறம் அப்படியே அதுக்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விட்டுட்டான். விட்டுட்டு அப்படியே கொஞ்சமா ஃபுல்லாவே அவனோட மைண்ட் செட் ஃபுல்லாவே மாத்திட்டு அதுலேருந்து டோட்டலாவே இப்போ ஃபுல்லாவே வெளியில வந்துட்டான். ம். அந்த மாரி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே ஃபுல்லா அவனோட மைண்ட் செட் தான். ம். மைண்ட் செட்ட விடணும்னு நெனச்சு, அவனா விட்டு அவனா வெளியில வந்தான். அது ஒரு பெரிய ஒரு இதுதான். ஸோ எல்லாமே அந்த செல்ஃப் டிசிப்ளின்ல தான் இருக்கு இல்ல. ஸோ நம்ம தனியா இருந்தா பேட் ஹேபிட்டுக்கு சான்சஸ் இருக்கு. இது நம்ம அவாய்ட் பண்ற மாதிரி இல்ல. பட் ஆனா அது வந்துட்டு தடுக்கலாம் இல்லீங்களா? ம். ஸோ வேற ஏதாவது இப்போ ஒரு நல்ல பாசிட்டிவ் ஒரு பிஜி லைஃப் ஒரு சொல்லணும்னா எந்த லைஃப் சொல்லுவீங்க? என்ன மாரி ஒரு லைஃப் நம்ம லீட் பண்ணலாம்? பாசிட்டிவ்னா வந்து என்னன்னா, நம்ம ஓனா இருக்க கத்துப்போம். ம். லைக் குக் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல ம். ட்ரெஸ் வாஷ் பண்றது, அப்புறம் டிசிப்ளின்டா இருக்கிறது, அதெல்லாமே வந்து எல்லாமே கத்துப்போம். ம். ஸோ வீட்லயே இருந்து படிக்கிற பிள்ளைங்க எப்படின்னா, வெளியில வரும்போது லைக் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் வந்து சொசைட்டிக்கு வரணும். ம். அப்படி சொசைட்டிக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு உள்ளவே வந்து ஒரு இது இருக்கும். ம். திடீர்னு வந்து சொசைட்டி ஃபேஸ் பண்ணும்போது, ஒரு பப்ளிக்க ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு தயக்கமோ, ஒரு ம். இது இருக்கும். ம். ஆனா, இங்க பிஜில இருந்து அவங்கலாம் எப்படின்னா, தனியா வந்து இருக்கும்போது அவங்க அத ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே ஹேண்டில் பண்ணதுனால, அவங்களுக்கு புதுசு கிடையாது. ம். ஏற்கனவே நல்லா நீட்டா ஹேண்டில் பண்ணிருவாங்க. ம். ஸோ வீட்லேருந்து வரவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். அது ம். அந்த ஒரு சின்ன விஷயம் தான் அது. அதே வந்து ஒரு ரொம்ப பெரிய இதா அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அது ஒரு சேலஞ்சிங்கா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலா யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல ஸ்டூடண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், யங் அடல்ட்டுக்கு சொல்லணும்னா, ஒரு மெசேஜ் அபவுட் ஹாஸ்டல் லைஃப், பிஜி லைஃப் சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஹாஸ்டல் லைஃப், பிஜி லைஃப் பொறுத்தவரைக்கும் செல்ஃப் கண்ட்ரோல்டு அதுக்கப்புறம் என்னன்னா லைக் ஒரு டிசிப்ளின்டு அதுக்கப்புறம் அடிக்ஷன் இல்லாம, அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் ஒரு மெயினாவே செல்ஃப் கண்ட்ரோல் தான். நம்ம ஒரு லிமிட்ஸ் அந்த லிமிட்ஸு, செல்ஃப் கண்ட்ரோல் அதுக்கப்புறம் ஒரு டிசிப்ளின்டு இவ்வளோ 3மே ஒரு மெயினான ஒரு ரோல். அத வந்து ப்ராப்பரா நம்ம மெயின்டெயின் பண்ணாலே ஈஸியா ஓவர் கம் பண்ணிடலாம் அத. அவ்வளோதான். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் ஓகே. யூ ஸோ தேங்க் மச். யூ.